Okay, so given a integer array and a integer k, return true if the array nums as a good subarray or false otherwise. Good subarray இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லைனா ஃபால்ஸ். குட் சப்பரே என்னென்னா சப்பரே வித் லென்த் அட்லீஸ்ட் டூவாவது இருக்கணும். அந்த சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த சப்பரே ஷுட் பி மல்டிபிள் ஆஃப் கே. அப்படின்னா இந்த சம் பண்ணால் கேவோட மல்டிபிளாக இருக்கணும். கே 6னா 6ஓட மல்டிபிள் என்னது 12, 18, 24 இதெல்லாம் மல்டிபிள். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்பரே, அந்த சப்பரேயோட லென்த்து 2ஆவது இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்பரேயோட லென்த்து 2 அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் கே 6 இது. ஸோ அதனால இதோட ரிட்டர்ன் ட்ரூ, ரைட். ஸோ இதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா, அது மாதிரி ஒரு சப்பரே இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். எல்லா சப்பரையும் போய் செக் பண்ண வேண்டியது தான். ஸோ இங்கே ஒரு ஐ பாயிண்ட் வச்சுக்கோ, ஜே பாயிண்ட்ரு இங்கேருந்து ஃபுல்லாக மூவ் ஆகும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே வா. ஃபஸ்ட்டு 23 ஆட் பண்ணிக்கோ, அப்புறம் 2 ஆட் பண்ணிக்கோ, 4 ஆட் பண்ணிக்கோ. ஒரு வாட்டியும் ஆட் பண்ணும்போதும் செக் பண்ணிட்டே வா, கேல டிவைட் ஆகுதான்ட்டுன்னு. ஸோ சப்போஸ் ஆகலை அப்படின்னா ஐயை நவுத்திக்கோ, ஜே இங்கேருந்து இப்போ 2 + 4 ஆகுதா, ஆச்சுன்னா உடனே 2 ரிட்டர்ன் பண்ணிடலாம், ரைட். ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் லாஜிக்கை கோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் திங். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐ வந்து 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஐ லெஸ் தென் நம்ஸ் டாட் லென்த்து -1. ஏன்னா ஐ வந்து இது வரைக்கும் போனால் போதும், 2 நம்பரில். ஸோ இது வரைக்கும் போனால் போதும். ஸோ ஐ ++. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னென்னா நம்ம வந்து இங்கே ஒரு சம்மை வச்சுப்போம். சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ஸ் ஆஃப் ஐ. இப்போ பார்த்தீங்கன்னா ஐ அந்த 23 ஆட் பண்ணிட்டேன் சம்மில். ஓகே, இப்போ ஜே எங்கேருந்து ஆகும்னா ஐ +1லேருந்து போவோம். ஜே லெஸ் தென் நம்ஸ் டாட் லென்த், ஜே கடைசி வரைக்கும் போவோம். ஜே ++, கரெக்டாக. ஜே இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக போகும். நம்ம இப்போ சம்மில் என்னத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ஸ் ஆஃப் ஜேவை ஆட் பண்ணணும். ஸோ இந்த 2, 4, 6 ஆட் பண்ணிட்டே போகணும். ஒரு வாட்டி ஆட் பண்ணும்போது நம்ம என்ன செக் பண்ணணும்னா இஃப் சம் மாடுலோ கேஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். கேஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, இந்த மாதிரி எல்லா இதையும் செக் பண்ணிகிட்டே வரணும். சப்போஸ் எதுவுமே டிவைட் ஆகலைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். Okay, if you try to run this, what happens? Usually time exceed might come because it's the order of n² time complexity, right? ஒரு பெரிய கேஸ் இருந்துச்சுன்னா டைம் எக்ஸீடட் இஷ்யூ வரும். ஸோ ஏன்னா இஃப் யூ ஹேவ் அன் அரே ஆஃப் ஸோ மச் இன்புட்ஸ், ரைட், இவர் எவ்வளோ பெரிய இன்புட் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய இன்புட் கொடுத்தோம்னா நம்ம ஆர்டர் ஆஃப் n² போட்டால் பிரச்சனை வரும். ஓகே, ஸோ இப்போ எஃபிஷியண்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னா, யூஸ்வலாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எப்போதுமே நம்ம ஏதாவது ஒரு சப்பரே விச் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் கே, மல்டிபிள் ஆஃப் 6ஆன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ என்னன்னா இப்போ 23 பார்க்குறோம். 23 வந்து 6ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன வரும்? 5 வருமா? ஓகே, ஏன்னா 18 டிவைட் ஆகும், 23னா 5 ரிமைண்டர் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரிஃபிக்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டே போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 23, அப்புறம் +2 25. இப்போ 25 டிவைட் பண்ணால் 1 வரும். இப்போ நம்ம 5 வரும். 5 வந்து எந்த இண்டெக்ஸில் வருது? அப்போ இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ். அப்போ 5 வந்து 0ல் வருது, அதாவது ரிமைண்டர் 5 0ல் வருது. 2 ஆட் பண்ணுறோம், என்ன வருது? 25 வருது. இப்போ 25 மாடுலோ 6ஆல் மாடுலோ பண்ணால் 1, கரெக்டாக? அப்போ 1 வந்து 1 ரிமைண்டர் எந்த இண்டெக்ஸில் வருது? 1 இண்டெக்ஸில் வந்துருக்கு. இப்போ திருப்பி 4 ஆட் பண்ணுறோம். 4 ஆட் பண்ணால் என்னது? 29. இப்போ 29 மாடுலோ 5 என்ன? மாடுலோ 6 என்ன? அகெயின் 5, கரெக்டாக? அப்போ 5 ஏற்கனவே வந்திருக்கான்னு பார்க்குறோம் ரிமைண்டர். அப்போ 5 ஏற்கனவே வந்திருக்குது அப்படின்னா திருப்பி 5 வருதுன்னா கண்டிப்பாக மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 ஏதோ ஆட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்போ தான் வந்து திருப்பி ஏற்கனவே வந்து ரிமைண்டர் திருப்பி வரும். அப்போ ஏற்கனவே ஒரு ரிமைண்டர் வந்திருக்குது, அது எந்த இண்டெக்ஸில் வந்திருக்குது? 0ல் வந்திருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ஆட் பண்ணி இந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு, 2ல் வந்திருக்கு. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் பாரு. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அட்லீஸ்ட் 2 நம்பர்ஸாவது இருக்கணும், அதாவது greater than 1 இருக்கணும். அப்படி greater than 1 இருந்தால் 2 ரிட்டர்ன் மட்டும் போயிடு. சிம்பிள்.
Okay, let's try to code that. ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணோம், நமக்கு ஒரு ஹேஷ் மேப் வேணும். அந்த ரிமைண்டர் வந்து எங்கெங்கே வந்திருக்குன்னு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஹேஷ் மேப் வேணும். ஸோ ஹேஷ் மேப்பை டிக்ளேர் பண்ணிப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீயும் இன்டிஜர் தான், வேல்யூவும் இன்டிஜர் தான், ரைட்டு. எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ரிமைண்டர் அப்படின்றது தான் ஹேஷ் மேப் வச்சுப்போம். நியூ ஆஃப் ஹேஷ் மேப். ஓகே, ஹேஷ் மேப்பை டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ஹேஷ் மேப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 6 வந்து ஸ்டார்டிங்லேயே வரலாம், 23 வராமல் 2 4 ஸ்டார்டிங்லேயே வரலாம், அப்புறம் 6 7 வரலாம். இப்படி இருந்துச்சு. 6ஆல் டிவைட் பண்ண முடியும் பார்க்க முடியும்னா இதை ரெண்டுத்தை ஆட் பண்ணால் என்ன வருது, 6 வருது. 6 mod 6 0. அப்போ 0 ரிமைண்டர் ஏற்கனவே வந்திருக்குதான்னு பார்க்கணும். அது எந்த இண்டெக்ஸில் வந்துருக்குது, இது வந்து 0 இண்டெக்ஸ். அப்போ அது -1 இண்டெக்ஸில் இருக்குது. அப்போ தான் நம்ம வந்து இங்கே 6 ஆட் பண்ணும்போது 0 வந்துருந்துச்சுன்னா ஏற்கனவே வந்திருக்கு, அப்போ 6 ஆட் பண்ணிக்கோன்னு அர்த்தம். இல்லை மல்டிபிள்ஸ் ஆஃப் இது 6 ஆட் பண்ணிக்கோன்னு அர்த்தம். அப்போ இந்த இண்டெக்ஸ் மைனஸ் இந்த இண்டெக்ஸ் இது 2 இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஹேஷ் மேப்பில் ஏற்கனவே வந்து 0 ரிமைண்டர் எங்கே வந்திருக்குன்னா -1ல் வந்திருக்கு அப்படின்றத முன்னாடியே ஸ்டோர் பண்ணிடணும். ஓகே, இப்போ டோட்டல் ஆக்டிவ் குமுலேட்டிவ் சம்னு வச்சுப்போம். குமுலேட்டிவ் சம் வந்து 0. இப்போ லெட்ஸ் கோ த்ரூ த லூப். நம்ம இண்டெக்ஸும் பார்க்கணும்ல, அதனால் இண்டெக்ஸ் நமக்கு தேவை. இந்த I is equal to 0, I less than nums dot length I plus plus. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், குமுலேட்டிவ் சம்மில் அந்த ஐயோட வேல்யூவை ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ரிமைண்டர் கண்டுபிடிப்போம். ரிமைண்டர் என்ன, ரிமைண்டர் ஆர்னு வச்சுப்போம். இஸ் ஈக்குவல் டு சிஎஸ் குமுலேட்டிவ் சம் மாடுலோ கே, இதுதான் ரிமைண்டர். ஓகே, இப்போ ரிமைண்டர் வந்து இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு இல்லாதது பார்த்துப்போம். சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்மளுடைய ரெம் டாட் கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் ஆர். சப்போஸ் நம்ம வர ரிமைண்டர் இல்லைனா ரிமைண்டர் போய் ஆட் பண்ணுவோம். அப்போ ரெம் டாட் புட் கமா ஆர் கமா அப்புறம் எந்த இண்டெக்ஸில் வந்துருக்குது இதை போட்டாச்சு, கரெக்ட். எல்ஸ் இப்போ ரிமைண்டர் ஏற்கனவே இருக்குது. அதாவது இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 4 29 வரும்போது 5 ரிமைண்டர் ஏற்கனவே 5 இருக்குது. அப்போ ரிமைண்டர் ஏற்கனவே இருக்குன்னா அப்போ அந்த ரிமைண்டரான வேல்யூ எடுப்போம். எடுத்தா என்ன அப்புறம் இண்டெக்ஸ் வந்துடுமா? இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் இந்த இண்டெக்ஸ். ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் இண்டெக்ஸ். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா 4 ஆட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 29 வரும். அப்போ கரண்ட் இண்டெக்ஸ் என்ன 2 மைனஸ் அந்த 5 ரிமைண்டர் எங்கே வந்துருக்குது, இந்த இடத்துல வந்துருக்கு. அந்த இண்டெக்ஸ் என்ன 0. அந்த இண்டெக்ஸ் இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 நம்பராவது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த இடம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா யூ ரிட்டர்ன் ட்ரூ, அவ்வளோதான். இல்லைனா ரிட்டர்ன் ஃபால்ஸ், சிம்பிள். ஸோ குமுலேட்டிவ் சம் ஆட் பண்ணிட்டே போகிறோம். ஏற்கனவே ஆட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து நோட் பண்ணிட்டே வரும். ரிமைண்டர் எந்த இண்டெக்ஸில் வருது நோட் பண்ணிட்டே வரும். ஸோ ரிமைண்டர் ஏற்கனவே வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு 6ஓட மல்டிபிள் ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ கரண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் அந்த இண்டெக்ஸ் 2 நம்பராவது இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ, அவ்வளோதான். ஸோ இது ப்ரிஃபிக்ஸ் சம் எல்லாமே நீங்கள் இப்படி தான் யோசிக்கணும். ரைட், லெட்ஸ் ட்ரை டு சப்மிட் இட். Now all the test case pass. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் வருது. ஏன்னா இது ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் என்னன்றது சைஸ் ஆஃப் த அரே. கே நம்ம என்ன போடுவோம்னா ஸோ சைஸ் ஆஃப் த சப்பரே சம் தான் ஹேஷ் மேப்போட அத்தனை எலமெண்ட்ஸும் ஸ்டோர் பண்ணுவோம் ஹேஷ் மேப்பில்.
ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஒஸ்ட் கேஸ் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் n. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிபிள் ஆஃப் 13 வருது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு ரிமைண்டர் ஒரு இண்டெக்ஸு, அப்புறம் இது ஒரு இண்டெக்ஸு. ஸோ இட் வில் பி ஆர்டர் ஆஃப் n, ரைட்? தான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வரும். ஓகே, ஸோ அப்போ ப்ரிஃபிக்ஸ் சம்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரிஃபிக்ஸ் சம் எல்லாமே குமுலேட்டிவ் சம் ஆட் பண்ணிட்டே போகிறோம். ஒரு சப்பரே அந்த பர்டிகுலர் இது வந்திருக்குதா, 13 மல்டிப்ளை ஆகிற மாதிரி டிவைட் ஆகிற மாதிரி ஒரு சப்பரே வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு ஏற்கனவே அதே ரிமைண்டர் வந்திருக்கா, அது எந்த இண்டெக்ஸில் வந்திருக்கு, அதனால ஒரு ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணிட்டே வரணும். ஓகே, அப்போ அப்போ 2 வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். ஏற்கனவே அந்த ரிமைண்டர் வந்திருக்கான்னு ஸ்டோர் பண்ணணும், அது எந்த இண்டெக்ஸில் வந்திருக்குன்னு ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து டூ நம்பர்ஸாவது இருக்குது அந்த சப்பரே இல்லைன்றது கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை லாஜிக்காக வச்சு தான் நம்ம ப்ரிஃபிக்ஸ் சம் யோசிக்கணும். ஸோ எல்லா சப்பரே சம்முனாலே நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் சம் பேட்டர்னை யோசிச்சு பார்க்கணும்.